இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது ஒரு மாபெரும் விழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவை இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற அந்த ஒரு வேத சத்தியத்தை அறிக்கையிட்டார். அன்னை மரியாள் அமல உற்பவி. அன்னை மரியாள் பாவக்கரையே படாமல் கடவுளால் இவ்வுலகத்திலே ஜனித்தவர் என்று அந்த விசுவாச உண்மையை அறிக்கையிட்டார். அந்த இறை இயற்றினுடைய பெயர் இன் எஃபாஃபிலிஸ் என்ற அந்த ஒரு இன் எஃபாஃபிலிஸ் தேயூஸ் என்கின்ற அந்த ஒரு சுற்று மடலில் இந்த உண்மையை, இந்த மறை உண்மையை, இந்த விசுவாச உண்மையை தூய 9ஆம் பயஸ் அவர்கள் அறிவித்தார்கள். தொடக்க திருச்சபை காலத்தில் அன்னை மரியாள் அமல பாவமே இல்லாமல் அவள் அன்னை மரியாள் பிறந்திருக்க முடியுமா என்கின்ற நிறைய சிக்கலான விஷயங்கள்லாம் வந்துச்சு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த வேத சத்தியத்தை அறிவித்தார். அதற்கு ஏற்றது போல அன்னை மரியாள் பிரான்ஸ் நகரிலே மசபியல் குகையில் பர்னதம்மா உட்பட்ட 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்தார். 1858ஆம் ஆண்டு அந்த காட்சியிலே நாமே அமல உற்பவம் என்று அம்மாவை அவங்க வாயால் சொன்னாங்க. திருத்தந்தை சொன்ன வேத சத்தியத்தை அன்னை மரியாள் உறுதி செய்தார்கள். அன்னை மரியாள் பாவக்கரையே இல்லாமல் இந்த உலகத்திலே ஜனித்தவர், பிறந்தவர், என்ன கடவுளால் பிறக்க வைக்கப்பட்டவர் அப்படி சொல்லலாம் இல்லையா? கடவுளால் பிறக்க வைக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். இந்த விழாவைத்தான் நாம் இன்றைக்கு வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோம். அமல அன்னையினுடைய நாமம் தாங்கியிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பைபிளில் நற்செய்தியில் ஏசப்பர் வார்த்தை சொல்லுவார், பழைய குடுவையில் தோற்பையில் புது ரசத்தை ஊற்றி வைக்காத, ஏன்னா உள்ள அழுக்கு இருக்குது. அது பழைய தோல் பையது, அதில் புது ரசத்தை ஊற்றி வச்சுன்னா அதுவும் பாழாக போகும், பயனற்று போகும் என்று சொல்லுவார். பழைய ஆடையில் புது துணியை வெட்டி ஒட்டு போடாத என்று சொல்லுவார். ஏனென்றால் அது பழைய அழுக்காக இருக்கும், கிழிஞ்சு போயிருக்கும், மக்கி போயிருக்கும். அந்த இடத்துல புதிய சுத்தமான தூய்மையான விஷயத்தை அங்கே வைக்காது என்று இயேசு சொல்லுவார். அதை நாமளும் பார்க்கலாம். இப்போங்க இந்த உலகத்தையே படைத்து பராமரித்த 2ஆம் ஆளாக சர்வேஸ்வரன் ஏசப்பா ஒரு இடத்துல பிறக்கிறாருன்னு சொன்னால் பாவமே அறியாது, பாவக்கரையே அறியாத ஒருவர், தூய்மையின் ஊற்றான ஒருவர் பாவத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து வர முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். தொடக்க திருச்சபையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏசப்பா ஒருவரே அப்படி பிறந்தார் என்று. பிறகு அவங்களும் யோசிச்சாங்க, எப்படி வர முடியும்? ஏசப்பா தூயவர், தூய்மையான ஒரு பொருளை அசுத்த இடத்துல எப்படி தந்தையார் வைப்பார்? பழைய தோல் பை அதோட புது ரசத்தை கொடுத்து வைக்க முடியும்?
இதைத்தான் திரு அவை அப்பொழுது யோசித்தது. 9 தான் சொன்னார், அன்னை மரியாள் அமல உட்பவி, பாவக்கரையே தொடாமல் பாவக்கரையே இல்லாமல் உட்பவித்தவர் அன்னை என்று அந்த அம்மாவுக்கு மாபெரும் ஒரு ஒரு மகுடத்தை சூட்டினார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தூய்மையான ஒருவர், தூய்மையே வடிவமாக கொண்ட ஒருவர் பாவத்தால் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து எப்படி வர முடியும்? ஆக அன்னை மரியாளும் இல்லையா, இறைவனால் பாவமின்றி இந்த உலகிலே பிறக்க வைக்கப்பட்டவர், ஜனித்தவர் என்பது மறைவு வேற சத்தியம். அதற்கு வலு சேர்ப்பது இந்த கருத்து பைபிள் எங்குமே கிடைக்காது. ஆனால் இதற்கு இந்த அன்னை மறை அமல உற்பவி என்கின்ற இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விஷயங்கள் தான் இன்றைய வாசகங்கள். இன்றைய 3 வாசகம் அப்படிதான் வரும். வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க. கடவுள் என்ன பண்றாரு? உலகத்தை படைக்கிறாரு. ஆதி பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதா வச்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டு நடத்துங்கள், எல்லாம் பயன்படுத்துங்க என்று அந்த புதிய உலகத்தையே நமது ஆதி பெற்றோர்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? சாத்தானுடைய வலையில் விழுந்துடுறாங்க, பாவத்திற்கு உட்பட்டுறாங்க. சரி, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன் பிள்ளைகளை தேடி வராரு. ஆதாம் என்று கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி பாருங்க பார்ப்போம். மனுஷங்கிட்ட கடவுள் கேட்கின்ற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிற? நான் உன்னை தூய்மையா படைச்சு வச்சேன்னு அதே நிலையில் நீ இருக்கிறியா, இல்லை தடம் மாதிரி தப்பா போயிட்டியா? அவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ ஆழமான அந்த கேள்விக்கு பொருள் பாருங்க. நீ எங்க இருக்கிற? நம்முடைய பதில் அவர் என்ன சொல்ற பார்த்தீங்க பாருங்க. நான் ஒளிந்து உன் குரலை கேட்டு பயமா இருந்துச்சு, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஒளிஞ்சிருந்த? நான் ஆடையின்றி இருக்கிறேன், எனக்கு வெக்கத்தில் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுறேன். நீ ஆடைன்று இருக்கிறாயா? ஆடைன்னு ஒண்ணு உனக்கு தெரியாது. ஆடைன்னு ஒன்று இருக்கிறதே உனக்கு தெரியாது. நீ நிர்வாணம் அப்படித்தானே நான் படிச்சு வச்சேன். அப்போ நீ ஆடையின்றி இருக்கிறாய்னு உனக்கு சொன்னது யாரு? அப்போ நான் உன்னை கூடான்னு சொன்ன பார்த்து நீ சாப்பிட்டியா? உடனே இந்த பொண்ணு தான் கொடுத்தா. அப்பயும் தப்பு ஒத்துக்கிற மனசு இல்லை பாருங்க. அப்பவே என்னது, இந்த பொண்ணு தான் கொடுத்தா. சரி, பொண்ணுக்கிட்ட நீ ஏமா அவனுக்கு கொடுத்த? பாம்பு தான் சாப்பிட சொல்லிச்சு. அப்பவே பாருங்க. சரி, இந்த பாவத்தின் விளைவாக மனிதன் புனித நிலையை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் தந்தையானவர் சாத்தானுக்கு கொடுக்கிற தண்டனை வச்சுக்கலாம். அந்த வார்த்தை கவனிங்க பார்ப்போம். பாம்பு கிட்ட நீ இவ்வாறு செய்ததால் நீ நிலத்துல ஊர்வ அதெல்லாம் சொல்லிட்டாரு. பிற்பகல் பாருங்க பார்ப்போம். நீ என்ன பண்ண? நீ ஒரு பெண்ணை வைத்து இந்த தூய உலகத்திலே பாவத்தோல கொண்டு வந்துட்டேன். புரியுதுங்களா? இந்த உலகத்தை நான் பாவமே எல்லாம் படைச்சு வச்சேன். ஒரு பெண்ணை கருவியா நீ கொண்டு இந்த உலகத்திலே என் பிள்ளைகள் மனசுல, என் பிள்ளைகள் வாழ்ந்த இந்த பூ உலகிலே நீ பாவத்தை கொண்டு வந்துட்ட. எப்படி நீ பெண்ணை வைத்து இந்த உலகத்திலே பாவத்தை புகுத்தினாயோ, அதே பெண்ணை வைத்து அவள் அவற்றில் இருக்கும் பிறக்க போகும் ஒரு குழந்தையை வைத்து நாங்கள் அழிக்கிறேன் என்ற ஆண்டவள் சவால் விடுறார். நம்மளாம் இதை அப்படியே கடந்து போக முடியாது. இதெல்லாம் பற்றி பேசணும்னா அந்த ஆதியாகமத்தில் இந்த பகுதி எல்லாமே ஒரு மிகப்பெரிய தியானம். இதெல்லாம் ஆண்டவருடைய சவால். பாருங்க பார்ப்போம். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பாவம் இல்லாமல் இருக்கும். அந்த வார்த்தையை பாருங்க பார்ப்போம். இது உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம்,
அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இந்த வார்த்தை ஆதியிலே அப்பா சொன்னது. இந்த பெண் என்கிற வார்த்தை பாருங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்தனையோ கோடான கோடி பெண்கள் பிறந்திருப்பாங்க. ஆனால் எந்த குழந்தை, எந்த பெண்ணின் குழந்தை பாவத்தை அழிக்கிறதோ, பாவத்தை வெல்கிறதோ, அந்த பெண் தான் முன் குறித்து வைக்கப்பட்டவள். அன்னை மரியாள் தான் அந்த பெண். அவருடைய பிள்ளை தான் ஏசப்பா. அவர் பாவத்தை வென்றார், பாவத்தை அழிச்சார். சாய்வன் கொடுக்கு எங்கே? இப்படி கேட்டவர் யாரு? சாய்வன் வெற்றி எங்கே? இப்படி கேட்டவர் யார்? ஏசப்பா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னை மரியாளை பற்றி ஆதியாகமத்திலே முன் குறித்து வைக்கப்பட்டது தூய குழந்தை. அப்பாருங்க. அப்போ அன்னை மரியாள் எந்த அளவுக்கு ஆண்டவரால் முன் குறித்து வைக்கப்பட்டு இல்லையா, காலம் நிறைவேறின போது அவர் இந்த உலகத்தில் பிறக்க வைக்கப்பட்டார்னா, அப்போ கடவுளுடைய தனிப்பெரும் அருள் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அர்த்தம். கடவுளுடைய தனிப்பெரும் அருள் அன்னை மரியாள் இருந்துச்சு. ஏனென்றால் தூய கடவுளே உன் வயத்தில் பிறக்க போறார். எலிசபெத் சொல்ற வார்த்தை பாருங்க. அப்போ என் ஆண்டவரின் தாய் என்கிட்ட வரணும், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுளுக்கே தாயாகின்ற பாக்கியத்தை பெற்ற அந்த பெண்மணி பாவத்தால் கரைப்பட்டிருப்பாரா? மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இதற்கான கேள்விதான் இன்றைய விழா. அன்னை மரியாள் அமல உட்பவி. ஆதியிலே உலகம் தொடங்க அந்த நேரத்திலே முன் குறித்து வைக்கப்பட்ட அன்னை மரியாள் கடவுள் ஆண்டவருக்கே தாயாகும் பாக்கியத்தை பெற்ற. அப்போ கடவுளையே நீ கருவிலை தாங்கி அந்த அம்மா பெற போறாங்கன்னா எப்பேற்பட்ட கடவுளுடைய சிறப்பு ஆசீர்வாதம் பெற்றிருப்பாங்க. அதுதான் அமல உற்பவம். இன்னும் பாருங்க பார்ப்போம். 2ஆம் வாசகம் கவனிக்கலாம் வாங்க. தூய பவுல் எபேசு திரும்ப பாருங்க பார்ப்போம். எபேசு நகர மக்களுக்கு எழுதுறார். அந்த எபேசு நகர மக்களை அவர் எப்படி சொல்லி அழைக்கிறார் பாருங்க பார்ப்போம். பாருங்க, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் இயேசு கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்திருக்கிறார். அதை கீழே கவனிக்கணும். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அப்போ சாதாரண மக்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் தூய ஆவியின் அருளையும் பொழிந்து தூயவராக மாசு மறு அற்றவராக நம்மளையெல்லாம் முன் குறித்து வச்சிருக்காருன்னு சொன்னால், நமக்கே அந்த ஆசீர்வாதம் உண்டுன்னா அந்த கடவுளையே தன் உதிரத்தில் தாங்கி இந்த உலகத்திற்கு பெற்று கொடுத்த அன்னை மரியாளுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்திருப்பார் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த விழாவினுடைய மையமே தான் அன்னை மரியாள் அமல உட்பவி. அன்னை மரியாள் அமல உட்பவி. எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அந்த அம்மா கொடுத்தாரு? நற்செய்தி பாருங்க. நற்செய்தி அந்த மங்களவார்த்தை அந்த அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம சும்மா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. அதை உள்ளே போய் ஆழ்ந்து அங்கே உட்காந்துக்கணும். போயிட்டு உதாரணத்துக்கு அன்னை மரியாதை அம்மா அங்கே நிற்கணும், கபில் சுதர் இங்கே நிற்கணும். அவங்க பேசுகின்ற காட்சி நம்ம உட்காந்து பார்க்கணும். அப்படியே என்ன பேசுகிறாங்க இப்படி அப்படி தான் யோசிப்பேன். நான் அப்படி தான் யோசிப்பேன். பார்க்கலாம் வாங்க, நற்செய்தி எப்படின்னு பார்க்கலாமா? அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. கடவுளே உன் கூட இருக்கும்பொழுது அங்கே ஏது பாவம்? முதல் வார்த்தையே பாருங்க பாப்போம். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்ப கடவுள் இருக்கும் இடத்துல பாவம் இருக்குமா? கெடுதி இருக்குமா? அசுத்தம் இருக்குமா? சிந்திச்சு பார்க்கணும் நாம. சரி சொல்லிட்டாரா? இந்த வார்த்தை கேட்டு அம்மா பயப்படுறாங்க. ஐயோ, தூதர் இப்படி வாழ்த்துறாரு, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது இல்லையா? நல்லா பாருங்க பார்ப்போம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். நீங்க ஒரு குழந்தை பெற்றெடுப்பீங்க, அவர் பெரியவராயிருப்பார், கடவுளுடைய பிள்ளை அழைக்கப்படுவார். தாவீதின் அரியணையை 1:14 தாவீதின் அரியணையை ஆண்டவருக்கு கொடுப்பாரு இல்லையா? யாக்கோபு குடும்பத்தில் ஆட்சி செய்வார், அவர் ஆட்சி முடிவே இராது என்று தூதர் அந்த அந்த ஏசப்பாவுடைய குணாதிசயங்கள் அங்கே சொல்லிட்டு இருக்காருங்க.
இப்படியெல்லாம் கேட்டு அம்மா கேட்குறாங்க, இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே, நான் கன்னி பெண்ணாச்சே, நான் கணவனை அறியேனே. இந்த உலக வழக்கப்படி மனைவி கணவன் இவதான பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். நான் கன்னி பெண், நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அதுக்கு அந்த வார்த்தை கவனிக்கணும். கடவுளின் தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமையால் நீங்கள் குழந்தை பெற்றெடுப்பீங்க. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல தூய்மைக்கு என்ன குறையா இருக்கு சொல்லுங்க பாப்போம். அங்கே பாவம் அனுமதிக்கப்படுமா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்னை மரியாள் எப்பேற்பட்ட பேர் பெற்றவர்கள். அன்னை மரியாள் அமல உற்பவி. 1858 மசபியல் குகையில் மே மாதம் 16ஆம் தேதி 3 சிறுமிகளுக்கு அம்மா சொன்ன வார்த்தை தான், நாமே அமல உற்பவம், நாமே அமல உற்பவம். பாவக்கரையே இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்திலே அன்னை மரியாளை பிறக்க செய்தார். இன்னும் அப்படியே கீழே வரும், நட்சத்திர கீழே வந்து பாருங்க பார்ப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? நான் ஆண்டவரின் அடிமை. அவ்வளோதான், சரணாகதி, டோட்டல் சரண்டர். அம்மா பயந்தாங்க. தூதருடைய ஒரு வார்த்தையை கேட்டு அடிமை ஆயிட்டாங்க ஆண்டவருக்கு. அது என்ன வார்த்தை? கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. உனக்கு சாட்சி வேணுமா? எலிசபெத் சாட்சி போய் பாரு. வயசான காலத்தில் அந்த அம்மா என்ன பண்ண, இப்போ கருத்தெடுத்து இருக்கிறார். கருவுற இயலாதவர், பிள்ளை பெற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு கடவுளுடைய ஆசையால் வயிற்றில் குழந்தை உருவாக்கி பாரு போயிட்டு சாட்சி சொல்கிறார். அந்த சாட்சியை கொடுக்குறாரு, போய் செக் பண்ணிங்க போயிட்டு. என்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை, வார்த்தை என்னவோ நடக்கட்டும். இப்படி கடவுளுடைய வார்த்தையை தன் சிரசிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பணிந்த அந்த நபரை சாத்தான் தீண்ட முடியுமா? பாவம் தீண்ட முடியுமா? பாவம் தொட முடியுமா? யோசிச்சு பார்க்க. எனவேதான் அன்னை மரியாள் அமல உற்பவி. அன்னை மரியாள் அமல உற்பவி. இதை நம்மால புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது, முடியாது. அது எப்படி பிறந்திருக்க முடியும்? அது எப்படி அன்னை மரியாளுக்கு அமல உற்பவம்? எப்படி? அவனுடைய செயலை நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது. நீ திருப்பாடலாம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல் புரிந்துள்ளார். நம்மளாம் வியக்கத்தக்க செயல் செஞ்சிருக்காரு ஆண்டவர். நாமெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவருடைய திட்டம் அது, ஆண்டவருடைய திட்டம். அம்மாவால் புரிஞ்சிக்க முடியல பாருங்க. எப்படி நிகழும்? உதாரணம் சொன்னார், சுத்தமாக பாரு, கடவுள் எல்லாத்தையும் செய்வார். இருந்தாலும் அம்மா சரணாகதி. இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த திரு அவையின் மறை உண்மைகளுக்கு விசுவாசத்தோடு ஆமிடு சொல்ல வேண்டும். நாம் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் வியத்தகு செயல்களை செஞ்சிருக்கார். அவருடைய செயல்கள் நமக்கு வியப்பை தான் கொடுக்கும். நம்ம புத்திக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. அந்தோனியாருக்கு அன்னை மரியாள்னா ரொம்ப உசுறு, ரொம்ப உசுறு. அம்மானா ரொம்ப உசுறு அந்தோனியாருக்கு. ஸோ அந்தோனியார் எப்பயாவது அவருக்கு மனசில் ஒரு இந்த கஷ்ட நேரத்தில் வச்சிங்களேன், மன சஞ்சலப்பட ஒரு ஏதாவது சிக்கல் நேரத்துங்களில் அம்மாவுடைய பார்த்து தான் அவர் பிடிப்பாராம். போயிட்டு என்ன சொல்லுவாராம்? என் அரசியே, என் தாயே, என் மேலே கவனமாக இருங்கம்மா என்று வேண்டுவாராம். எப்படி? என் அரசியே, என் தாயே, என் மேலே கவனமாக இருங்க, உங்கள் பிள்ளையை தப்பான பாதையில் கொண்டு போயிடாதீங்க, என் மேலே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கங்கன்னு சொல்லுவாராம். மை குயின், மை மதர், வாட்டர் ஓவர் மீ. என்ன பண்ணாதீங்க, செதறப்போ விட்டுறாதீங்க, என் மேலே கவனமாக இருங்க என்று அந்தோனியார் அந்த அளவுக்கு அன்னை மரியாள் மேலே மிகுந்த பற்றா இருப்பார். அந்தோனியார்
இறக்குன அந்த தருவாயில் அந்த நேரத்தில் ஒரு மரபு செய்தி தான் இது. அன்னை மரியாள் அந்த காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து, மகனே, உன் நேர்மைக்கும் என் மீது நீ கொண்ட அன்பிற்கும் விண்ணகத்தில் உனக்கு ஒரு இடம் காத்துட்டு இருக்குது, வா என்று அன்னை மரியாள் சொல்லி மறைஞ்சாங்களாம். சகோதரர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய அருளின் பாதை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பாதை. சரிங்களா? நாம் என்ன கஷ்டமோ அம்மாவோடைய பார்த்து பிடிப்போம், அம்மாவுடைய பார்த்து பிடிப்போம். நீங்கள் தான் அம்மா எங்களுக்கு கதி. அந்தோனியாரை போல, என் அரசியே, என் தாயே, என் மேலே கவனமாக இருங்க. நமக்கு அந்த கஷ்டமா, அம்மா அம்மா பார்த்து, அம்மா தாயே என் மேலே கவனமாக இருங்க. ஏனென்றால் அம்மா யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு விண்ணக வீடு நிச்சயம். அதுதான் கஷ்டம் இல்லையா? அம்மா சொன்னாங்க, என் மகனே, உன் நேர்மைக்கும் நீ என் மேலே வச்சிருக்கின்ற அன்புக்கும் விண்ணகத்தில் ஒரு இடம் ஒன்று காத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே போல் நாம் அந்த அம்மனை போய் திருப்பாத்தை பற்றுவோம். நிச்சயமாக அம்மா நமக்காக தன் பிள்ளைகிட்ட பேசுவாங்க. இப்பா இதை செய்ப்பா, என் பிள்ளைப்பா என்று நமக்கு அம்மா கேட்பாங்க. காணாம நிகழ்ச்சி பார்க்கணும். அம்மாவுடைய அன்புக்கு அது வேறு நிகழ்ச்சியே வேணாம், அது ஒன்றே போதும், அது ஒன்றே போதும். யூத மரபில், யூத பாரம்பரியத்தில் திராட்சை ரசத்திற்கு ரசனா தான் திருமணம். அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான விருந்துக்கான பொருள். அது இல்லைன்னா அசிங்கமாக பேசுவாங்க, அவமானமாக போயிடும். திருமணத்தில் அவ்வளோ இழிவாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கானா ஊரில் மாபெரும் திருமண நிகழ்ச்சி. அந்த இடத்துல ரசம் காலியாக போச்சு. எல்லாம் வராங்க, ஏசப்பா கிட்ட போல அம்மாட்ட வராங்க, அம்மா ரசம் காலியாக போச்சு அம்மா. 4 பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவான் அம்மா, எனக்கு அசிங்கமாக போடையம்மா என்று என்ன பண்ணுறாங்க, திருமண வீட்டார் அம்மாக்கிட்ட வந்து அம்மாவோட தயவை நாடுறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் என் பிள்ளைகிட்ட, எப்பா ஏசு இங்கே வாப்பா, என்னங்கம்மா ரசம் காலி ஆகி போச்சான், எப்போ ஏதாச்சும் உதவி செய்ப்போம். ஏசப்பா என்ன பண்ணுறா பாருங்க பார்ப்போம். அம்மா என் நேரம் ஒன்றும் வரலைங்கம்மா, எனக்குன்னு ஒரு டைம் வரட்டும், அப்போ நான் செய்கிறேன் என்று ஏசப்பா ஒதுங்குகிறார் இல்லையா? ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஏசப்பா ஒரு நிகழ்ச்சியை ஒரு புதுமையை செய்கின்ற பொழுது சோதிப்பது அவருக்கு உண்டான ஒரு பாணி. அது ஏசப்பா ஒதுங்குறாரு பாருங்க. அம்மா ஓடல, நான் விட்டனா பாரு உன்னை ஏசப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கூப்பிட்றேன், இங்கே வா இங்கே வா, அது பின்னாடியே போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க போங்க என்று நம்ம எல்லாம் ஆண்டோடைய ஏசப்பா கிட்ட அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. போ என் பிள்ளைகிட்ட போ, என் பிள்ளைகிட்ட போ, அவன் செய்வான், நீ போ, அவன் சொல்லித்தான் போவான், என் பிள்ளை செய்வான் என்று நம்ம எல்லாம் ஏசப்பா கிட்ட அனுப்புகின்ற மாபெரும் பணி அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவின் வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு பணிந்து எல்லாம் அங்கே போகிறாங்க. ஏசப்பா அம்மா அனுப்பிச்சாங்க என்ன உங்ககிட்ட, அம்மாவே சொல்லிட்டாங்களா, புள்ள மறுக்க முடியுமா? அம்மா சொல்லிட்டாங்க, சரி ஜாடி தூக்கிடுவாங்க, தண்ணியை ஃபில் பண்ணுங்க. ஆசிர்வதிக்கிறார், சிவரசமாக மாறுகிறது. அங்கே இருக்கின்ற குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அந்த குறை தீர்ந்து நிறை சுவையான ரசம், இந்த குறையே அறியாத வண்ணம் அந்த இடமே மகிழ்ச்சியாக மிளகிறது. சகோதரர்களே, அன்னை மரியாளுடைய வார்த்தையை அவருடைய மகனை ஏசப்பா என்றைக்கும் தட்ட மாட்டார். எனவே அம்மா பார்த்து பிடிப்போம். எம்மா உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்கம்மா, எங்களுக்காக பிள்ளைகிட்ட பேசுங்கம்மா என்று அம்மாவின் பாதத்தை நாம் பற்றினோம் என்றால் நிச்சயமாக ஏசப்பாவுடைய திருக்கரம் நம்மை ஆசீர்வதிக்க மேலெழும்போம். இது நிச்சயம், உறுதி, சத்தியம். இன்றைக்கி அம்மா திருத்தாலத்துக்கு பாருங்கள் பார்ப்போம், ஒரு வேளாங்கண்ணிக்கு பாருங்கள், ஒரு பூண்டிக்கு பாருங்கள். அங்கே போனால் கிறிஸ்துவ மக்கள் மட்டும் கிடையாது சகோதரர்களே, இந்து சகோதரர்கள், பிற மத சகோதரி போய் பாருங்க பார்ப்போம். அன்னை மரியாள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அவங்க அம்மாவா இல்லை, இந்த உலகம் முழுமைக்கும், இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் ஒரு தாயாக இருந்து குறைத்திருக்கும் அருமருந்தாக இருந்து எல்லாரையும் காவந்து பண்ணுறாங்க அன்னை மரியாள். இன்றைக்கு அம்மல உட்பவ பெருவிழாவை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட தாயை நாம் மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நல்லதோ கெட்டதோ அம்மா பாதத்தில் வைப்போம்.
அப்படி வைத்தால் அன்னை மரியாள் நமக்கு என்றும் பாதுகாவலியாக இருப்பார் என்று நான் சந்திப்போம்.